இப்பல்லாம் ருது ஜாதகம் பார்க்குறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ருது ஜாதகத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் குழந்தையினுடைய ஜனன ஜாதகத்திலேயே, அது பிறந்த ஜாதகத்திலேயே சந்திரன், செவ்வாயினுடைய பிளேஸ்மெண்ட் சரியில்லாமல் இருந்தால், இது ஏஜ் அட்டெண்ட் பண்றதுலயே ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஒரு புத்திர ஜாதகமா இருக்கு. இல்ல சந்திரன், செவ்வாய், ராகு, கேது இந்த காம்பினேஷன்ல ஜனன ஜாதகத்திலேயே பிரச்சனை அப்படின்னா, அந்த பெண் ஒண்ணு சீக்கிரமே ஏஜ் அட்டெண்ட் பண்ணிரும். இல்ல ஏஜே அட்டெண்ட் பண்ணாம இருக்கும். 25 வயசுக்குமே ஏஜ் அட்டெண்ட் பண்ணாமயே இருக்கும். அண்டு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜனன ஜாதகத்திலே நம்ம பார்க்கலாம். அப்போ எதற்காக அந்த ருத்து ஜாதகம் எடுத்தாங்க அப்படின்னா, அந்த ருத்து வார நேரம் வந்து ஒரு பெண்ணுக்கு அவங்க குழந்தை பிறக்கிற விஷயங்கள், இல்ல இப்ப நம்ம ஏற்கனவே பேசுனோம் ஐவிஎஃப் பத்தி. இது இயற்கையா பிறக்குமா, செயற்கையா பிறக்குமா அப்படிங்கிறது. ஸோ ஒரு பெண்ணுடைய ருது ஜாதகத்தையும், அவங்க ஜனன ஜாதகத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது, சில தோஷங்கள் ஒரே மாரி இருக்கும். அப்போ பெண்ணுக்கு ஜனன ஜாதகம் எழுதல, அவங்களுக்கு ஜனன ஜாதகம் இல்ல அப்படிங்கிறவங்க ருது ஜாதகத்தை வச்சு கல்யாணம் பண்ணாங்க அந்த காலத்துல. அதனால ருது ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு பெண்ணுக்கு. அவங்க எந்த சமயத்துல ருது வராங்க, ஏன்னா அந்த வாரம், அவங்க என்ன நாள், அந்த கிழமை, அதே மாதிரி திதி, இது எல்லாமே முக்கியம் வாய்ந்தது தான். ஸோ இந்த நாள்ல, இந்த திதியில, இந்த நட்சத்திரத்துல, இந்த லக்னத்துல அந்த ருத்து ஆறக்கூடிய அந்த பெண்ணுக்கு என்ன மாதிரி பரிகாரம் செய்தால் அவளுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான். ப்ளஸ் அவங்க ஆரோக்கியத்திற்காகவும். ருத்து ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒன்று.